வேளாங்கண்ணி கடலில் குளித்தபோது அலையில் சிக்கி மாயமான இளைஞரின் உடல் 2 நாட்களுக்கு பிறகு கரை ஒதுங்கிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் பெங்களூருவை சேர்ந்த 7 இளைஞர்கள் சுற்றுலா பயணம் மேற்கொண்டனர். ஆரிநாட்டு தெருவில் உள்ள தனியார் விடுதியில் தங்கி விடுமுறையை கழித்த அவர்கள் கடந்த 26ஆம் தேதி வேளாங்கண்ணி கடற்கரையில் குளித்தபோது எழும்பிய ராட்சத அலையில் 3 பேர் சிக்கினர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த கடற்படை போலீசார் 2 பேரை பத்திரமாக மீட்ட நிலையில் 22 வயதான பாகாப்பா எனும் இளைஞர் மட்டும் மாயமானார். இதையடுத்து கடல் அலையில் சிக்கி மாயமான இளைஞரை போலீசார் தேடி வந்த நிலையில் 2 நாட்களுக்கு பிறகு வேளாங்கண்ணி அடுத்த செருதூர் கடற்கரையில் அவரது உடல் கரை ஒதுங்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மழையில் நனைந்த குறுவை பயிர்களுக்கு ஈரப்பதம் தளர்வு அளிப்பது தொடர்பாக மத்திய குழுவினர் மேற்கொள்ளும் நடவடிக்கையால் எவ்வித பயனும் இல்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் காரணமாக பெய்த தொடர் மழையால் டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை பயிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. இதனால் கொள்முதல் செய்வதற்கான ஈரப்பத சதவீதத்தினை 17லிருந்து 22ஆக உயர்த்திட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியது. அதன் அடிப்படையில் ஈரப்பதத்திற்கான தளர்வு வழங்கும் விதமாக மத்திய குழுவினர் டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆனால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் 90% அளவிற்கு அறுவடை பணிகள் முடிவடைந்த நிலையில் மத்திய குழுவினர் காலம் தாழ்த்தி ஆய்வு மேற்கொள்வதால் எஞ்சியுள்ள 10% அறுவடை பணிகளால் எந்தவித பயனும் இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மத்திய அரசு ஆய்வு மேற்கொண்டு தளர்வு அளிப்பதற்கு முன்னால் தாங்களே பயிர்களை காய வைத்து 17% ஈரப்பதத்தில் விற்பனை செய்து விடுவதாக தெரிவிக்கும் விவசாயிகள் வெறும் கண் துடைப்புக்காக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விமர்சித்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் மத்திய குழு 2 நாளாக வருகை தந்து எல்லா இடத்திலையுமே கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆய்வு பண்றாங்க ஈரப்பதத்துக்காக. தமிழக அரசு காலதாமதமாக கடிதம் எழுதுறதுக்கு காரணம் மத்திய குழு வருகை தந்து காலதாமதமாக பரிசோதனை பண்ற ஒரு விதம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மத்திய குழுவால எந்த பயன்பாடும் கிடையாது. காரணம் மத்திய குழு பரிசீலனை செய்து ஆய்வுக்கு எடுத்து சென்று இனி டெல்லிக்கு போய் அவர்கள் ஆய்வு செய்து தமிழக அரசுக்கு அனுப்பி இவர்கள் அரசாணை வெளியிடுவதற்குள் சொட்டுமொத்தமாக குறுவை சாகுபடியை முடிந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா நெருக்குமே முடிந்துவிடும். அப்ப இந்த காலமான கடைசியில தமிழக அரசும் கடிதம் எழுதுது, காலமான கடைசியில மத்திய குழு பார்வையிடுவது என்பது மிகப்பெரிய எங்களை வருத்தம் அளிக்குது. இந்த மத்திய குழு பார்வையிட வந்ததால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை. குறுவையை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஈரப்பதம் அதிகமாக தான் இருக்கும். சம்பாவை பொறுத்த வரைக்கும் ஈரப்பதம் இருக்காது. இதை குறுவைக்கு நெருக்குமுறை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமாக மத்திய அரசு 22 ஆக்கணும் என்பதால் ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கோரிக்கை. இந்த மத்திய குழுவால் பயனில்லை என்பது எங்களுடைய கருத்து. அரசுடைய பணம் தான் விரயமாது என்பது உண்மையான கருத்தியா. உளுந்தூர்பேட்டை அருகே தேவாலயத்தின் வளாகத்தில் மர்மமான முறையில் இளைஞர் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த இருந்தை கிராமத்தை சேர்ந்த 20 வயதான இளைஞரான ஆரோக்கிய ஜோ என்பவர் சம்பவத்தன்று இரவு நண்பர்களுடன் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். நீண்ட நேரமாகியும் ஆரோக்கிய ஜோ வீடு திரும்பாத நிலையில் அவரது உறவினர்கள் அவரை தேடியுள்ளனர். இந்நிலையில் இருந்தை கிராமத்தில் உள்ள மாதா கோயில் வளாகத்தில் ரத்த காயங்களுடன் இளைஞரின் சடலம் கிடப்பதாக கிடைத்த தகவலின்படி சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீஸ் அங்கு இருந்தவர் ஆரோக்கிய ஜோதான் என்பதை உறுதி செய்தனர். இதையடுத்து ஆரோக்கிய ஜோவின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் சம்பவத்தன்று அவருடன் வெளியே சென்ற நண்பர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை அருகே வாடகைக்கு விடப்பட்டிருந்த கடையை காலி செய்ய சொல்லிய உரிமையாளரை கூலிப்படையின் மூலம் பைனான்சியர் வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் பொன்னகர் பகுதியைச் சேர்ந்த பழனியப்பன் என்பவர் அரியக்குடி மற்றும் இழுப்புக்குடி ஆகிய பகுதிகளில் சொந்தமாக சில கடைகளை வாடகைக்கு விட்டு தொழில் செய்து வந்துள்ளார். இதில் அரியக்குடி பகுதியில் உள்ள கடைகள் பைனான்ஸ் நிறுவனம் நடத்தி வந்த சாந்தகுமார் என்பவரின் நடவடிக்கை சரியில்லாததால் அவரை காலி செய்யும்படி பழனியப்பன் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சாந்தகுமார் பழனியப்பன் தன்னிடம் 10 லட்சம் ரூபாய் பணம் பெற்று திருப்பி தர மறுப்பதாக போலியாக பத்திரம் தயார் செய்து மிரட்டியுள்ளார். இதுகுறித்து பழனியப்பன் அளித்த புகாரின் பேரில் சாந்தகுமார் மற்றும் கணேசன் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இவ்வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த சாந்தகுமார் கூலிப்படையினரை ஏவி பழனியப்பனை வெட்டி படுகொலை செய்துள்ளார். இதையடுத்து பழனியப்பனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் தலைமறைவாக இருக்கும் பைனான்சியர் சாந்தகுமாரை தேடி வருகின்றனர்.
செம்பரசன பள்ளியில் நடைபெறவிருக்கும் மினி IPL போட்டிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளுடன் கூடிய கிரிக்கெட் மைதானம் அமைத்து தரப்படும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் முனுசாமி உறுதியளித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த செம்பசரணப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற மினி IPL போட்டிக்கான ஏலத்தினை அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், சர்வதேச அளவில் புகழ்பெற்ற IPL போட்டிகள் போன்ற மினி IPL போட்டிகள் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் அடுத்த ஆண்டு மினி IPL போட்டிகள் நடத்துவதற்கு தேவையான அனைத்து வசதிகளுடன் கூடிய கிரிக்கெட் மைதானம் அமைத்து தரப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். குடியாத்தம் அருகே பாஸ்போர்ட் வழங்க சென்ற அஞ்சல் ஊழியரை மரத்தில் கட்டி வைத்ததாக கூறப்படும் நிலையில் அஞ்சல் ஊழியர் மதுபோதையில் இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பொன்னம்பட்டி பகுதியைச் சேர்ந்த அஜய் என்பவருக்கு பாஸ்போர்ட் வந்ததாக கூறப்படும் நிலையில் அந்த பாஸ்போர்ட் புக்குடன் அஞ்சல் ஊழியர் லோகேஷ் அஜய் என்பவரின் குடும்பத்தை அணுகியுள்ளார். அப்போது அவரின் ஆதார் மற்றும் பான் கார்டுகளை ஆய்வு செய்து அவரிடம் படிவத்தில் கையெழுத்து பெறும்போது கையெழுத்து ஒத்து போகாததால் அஞ்சல் ஊழியருக்கும் அஜய் என்பவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இருவரையும் போலீசார் காவல் நிலையம் அழைத்து விசாரணை நடத்திய போது அஜய் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தன்னை மரத்தில் கட்டி வைத்து தாக்கி மதுவை தனது வாயில் ஊற்றியதாக அஞ்சல் ஊழியர் லோகேஷ் பரபரப்பு புகார் தெரிவித்தார். ஆனால் அஞ்சல் ஊழியர் மதுபோதையில் தன்னிடம் தகாத வார்த்தையில் பேசி தனது தாயின் உடையை பிடித்து இழுத்ததாக இளைஞர் அஜய் கூறியுள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து குடியாத்தம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுகவின் ஆணவ பேச்சுக்கு மக்கள் முடிவுரை எழுதுவார்கள் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக பேசி வீடியோ வெளியிட்டுள்ள அவர், சட்டசபையில் திமுகவின் ஆணவ பேச்சால் மக்கள் கவலையில் உள்ளதாகவும், தமிழகத்தில் உள்ள மருந்து தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தால் 25 குழந்தைகள் இறந்த நிலையில் தமிழக சுகாதாரத்துறை முறையாக ஆய்வு செய்யப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்காது என்று குற்றம் சாட்டினார். ஏழை நெசவாளர்கள் வறுமையை பயன்படுத்தி கிட்னி திருட்டுக்கு தீர்வு காண அரசு முன்வரவில்லை என்று குற்றம் சாட்டினார். மதுரையில் குறுவை சாகுபடிக்காக 41 இடங்களில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்த நிலையில் இதுவரை 10 நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், இதற்கெல்லாம் ஒரே தீர்வு எடப்பாடியார் மீண்டும் ஆட்சிக்கு வருவதுதான், அப்போது தமிழகத்திற்கு விடிவு காலம் பிறக்கும் என கூறினார். மக்களுக்கான பிரச்சனைகளை முன்வைக்கிற போது குறிப்பாக தமிழகத்தில் உள்ள ஒரு மருந்து ஆலையிலிருந்து தயாரிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான இருமல் மருந்தை குறித்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஏறத்தாழ 25 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த மருந்து ஆலை தமிழக சுகாதாரத்துறையினால் சரியாக ஆய்வு செய்யப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆய்வு செய்யப்படாத காரணத்தினாலே உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. நடந்த துயர சம்பவத்திற்கு கண்ணீர் மல்க விஜய் ஆறுதல் கூறியதாக விஜயை நேரில் சந்தித்தவர்கள் பேட்டியிட்டனர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் இறந்தவர்களின் குடும்பத்தினரை தாவிக தலைவர் விஜய் மகாபலிபுரத்திற்கு அழைத்து ஆறுதல் கூறினார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்து மனைவி மற்றும் மகளை இழந்த சக்திவேல் என்பவர், நடந்த இந்த துயர சம்பவத்திற்கு மனம் உடைந்து விஜய் அழுவதாகவும், என்னை உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து உங்களுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள், அதனை நான் செய்து தருகிறேன் என்று தெரிவித்ததாக கூறினார். உங்களை கரூரில் நேரில் வந்து சந்திக்க முடியாத சூழல் ஏற்பட்டதாகவும், கரூருக்கு மீண்டும் ஒருமுறை வருவேன், அப்பொழுது அனைவரையும் நேரில் சந்திப்பேன் என்று கூறியதாக விஜயை நேரில் சந்தித்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் பேட்டியிட்டனர். வேற எதுவும் சொன்னாருங்களா? இல்லை, அது இன்சூரன்ஸு, குடும்பத்துக்கு இன்சூரன்ஸு, வேலை வாய்ப்பு ஏதாவது இருந்தால் கேளுங்க, எல்லாம் செஞ்சு தரேன். வேறு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நான் செஞ்சு தரேன். என்னை ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக ஏற்றுக்குங்க அப்படின்னு சொன்னேன். உங்கள் கரு வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. சூழ்நிலை வரப்போ, சந்தர்ப்ப சூழ்நிலை வரப்போ கண்டிப்பாக வருவேன், மறுபடியும் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நடிகர் விஜய் வழங்கிய 20 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி அனுப்பிய குடும்பத்தினர் செயலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கரூரில் கடந்த 27ஆம் தேதி விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு வங்கிக் கணக்கில் 20 லட்சம் ரூபாய் வரவு வைத்தனர். அவ்வகையில் கோடங்கிப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ் குடும்பத்திற்கு நடிகர் விஜய் 20 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். உயிரிழந்த குடும்பத்தினரிடம் விஜய் வீடியோ காலில் பேசும்பொழுது நேரில் உங்களை சந்திப்பேன் என்று கூறியிருந்த நிலையில் நேற்று மாமல்லபுரம் தனியார் சொகுசு விடுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார்.
கோடங்கிப்பட்டியை சேர்ந்த ரமேஷ் அவர்களின் குடும்பத்தின் சார்பில் அவரது மனைவி செல்லவில்லை என்று கூறப்படும் நிலையில் அதற்கு பதிலாக அவரது தங்கை உள்ளிட்டோர் சென்றனர். இந்நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ரமேஷின் மனைவி சங்கவி தனக்கு தெரியாமல் அவர்கள் சென்ற காரணத்தினாலும் விஜய் நேரில் வராத காரணத்தினாலும் விஜய் வங்கிக் கணக்கில் செலுத்திய 20 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி அனுப்பியுள்ளார். ஆறுதல் தெரிவிக்கிறேன் தான் சார் சொல்லியிருந்தாரு. நாங்கள் வந்து ஆறுதல் தான் சார் பெருசாக எதிர்பார்த்தோம். எங்களுக்கு வந்து பணம் பேச கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகல, கூப்பிட்டாங்க நாங்கள் போகல. ஆனால் எங்களுக்கே தெரியாமல் எங்கள் பேரை 3 பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க. எங்களோட ரிலேட்டிவ்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க. யாருன்னு தெரியல. எங்களுக்கு அவங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் யாரையுமே அனுப்பல. ஆனால் எங்களோட பேரை அவங்க வந்து தவறாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. 3 பேர். நாங்கள் வந்து ஆறுதலை தான் பெருசாக எடுத்தோம். நாங்கள் எங்களோட மன உளைச்சல் கலாய்ச்சிருக்காங்கன்னு சொல்லி அதனால நான் வந்து ஆறுதல் தான் எனக்கு பெருசாக எதிர்பார்க்குறேன். நான் பணத்தை வந்து எதிர்பார்க்கல. பணத்தினால வந்து என் கணவனோட உயிரை வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது. சார் இந்த மாதிரி தகவல் எனக்கு வந்துச்சு. என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க. தகவல் தெரிஞ்சதே நான் போய் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன். உண்மையான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது கொலை செய்வதற்கு சமம் என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓம்பலூர் அருகே பாகல்பட்டியில் சுமார் 5 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட நவீன பயணியர் நிழற்கூடத்தை சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் அருள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து கூறும்போது உண்மையான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது கொலை செய்வதற்கு சமம் என்று தெரிவித்தார். இதுகுறித்து அனைத்து கட்சி கூட்டத்தில் மருத்துவர் ஐயா விரிவாக கூறுவார் என்றும், ஆனால் இருக்கும் வாக்காளர்களை நீக்குவது மிகப்பெரிய தவறு என்று கருத்து கூறினார். திருத்தப்பட்டது குறித்து நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். என்ன உண்மையான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து எடுப்பது என்பது கொலை செய்வதற்கு சமமானது. அது தவறு, அவர் எடுக்கக்கூடாது. அது குறித்து மருத்துவர் ஐயா அவர்கள் விரிவாக செய்தியை சொல்லுவார். 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வம் வந்த பின்னாடி மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த கூட்டத்தில் என்ன பேசணுமோ அதை சொல்லுவாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.